ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உனக்கு தேவையான நீ விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு ஏங்கி காத்திருக்கும் ஒன்றை தான் நாளை விடியல்ல உன் கைகளில் சேர்க்க போகிறேன். இப்போது எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒன்று அதை விட்டு கடந்து வா, இல்லாட்டி அதை கண்டுகொள்ளாமல் வந்துவிடு. எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் அத்தனையும் உன் சாயப்பா நான் பார்த்துக்குவேன்னு என்னுடைய பொறுப்பாக விட்டுட்டு அதை நான் சரி செய்வேன்னு என்னுடைய கடமையாக விட்டுட்டு இப்போது நீ நிம்மதியாக உறங்கலாமேன்னு செல்லமே. கடைசியாக நீ எப்போ நிம்மதியாக தூங்குனன்னு நான் பார்த்தா அது உன் தாயின் கருவறையாக மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு நாள் கூட நீ நிம்மதியாக சந்தோஷமாக தூங்கவே இல்லை தானே. அதுக்கு பிறகு ஏதோ பிரச்சனைகள் எத்தனையோ கஷ்டங்களும் உன் வாழ்க்கையில் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த பூமியில் நீ காலடி எடுத்து வைத்த நொடி முதலே முயற்சியும் உழைப்பும் உனக்கான செயல்களும் கஷ்டமும்னு மாறி மாறி ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டு தானே இருக்குது. குழந்தைய இறந்துட்டா மட்டும் எல்லாமே சந்தோஷமாகவா நடந்துடுது? அந்த குழந்தையும் இப்போது எவ்வளவோ பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய அளவில் தான் இந்த உலகில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய குறைபாடுகளும் சுகாதாரமற்ற காற்றும் தண்ணீரும்னு எல்லாமே மாறிப்போச்சு. எத்தனையோ குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் கூட பல கஷ்டங்களை மன ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் பாலியல் ரீதியாகவுமே கூட சந்திச்சுக்கிட்டு தானே இருக்காங்க. என் அன்பு குழந்தையே, கஷ்டத்தை நினச்சி கவலைப்பட ஆரம்பித்தா மனுஷன் ஒருத்தர் கூட ஒரு நாள் கூட நிம்மதியாக தூங்க முடியாது. உன்னுடைய கஷ்டத்தையும் நான் சரி செய்வேன்னு உன் சாயப்பா மேலே பாரத்தை போட்டுட்டு நிம்மதியாக தூங்கு. காலம் ஒரு நாள் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வரதான் போகுது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய போலியான விஷயங்களும் போலியான மனிதர்களும் வாழ்க்கையில் நீண்ட காலம் நல்லவங்களாக நடிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் உண்மை வெளிவந்து தான் தீருங்கிற மாதிரி நல்ல மனிதர்கள் யார் கெட்ட மனிதர்கள் யாருங்கிற உண்மையும் கூடிய சீக்கிரம் வெளியே வரும் என் செல்லமே. தேவையற்ற வார்த்தைகளையும் தரக்குறைவாக பேசக்கூடிய கெட்ட வார்த்தைகளையும் உன் வாழ்க்கையிலிருந்து நீ தவிர்த்து விட்டாலே உன் வாழ்வின் தரம் நிச்சயமாக உயரும். மற்றவங்க யார் எப்படி வேணுமானாலும் இருந்துட்டு போகட்டும். நீ ஏன் தேவையில்லாத விஷயங்களை யோசித்து தேவையில்லாத விஷயங்களுக்கு பதில் சொல்லணும்னு நினைக்கிற? உன் சாயப்பாவாகிய நான் சொல்கிறேன், நீ எதுக்கும் கவலைப்படாமல் உன் வாழ்க்கையை எடுத்து நடத்துவதற்கான பொறுப்பையும் உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாய் சிறப்பாய் வாழ்வதற்கான வேலைகளையும் என்னிடம் விட்டுவிடு என் செல்லமே. இந்த உலகத்தில் யாரையுமே நம்பாத, எல்லாமே போலியானதுன்னு நான் சொல்ல வந்தாலும் கூட இதில் இருக்கக்கூடிய மனிதர்கள் கோடானு கோடி மனிதர்களில் ஒரு சில நூற்றுக்கணக்கானவர்கள் நல்லவர்களாகவும் நல்ல குணம் கொண்டவர்களாகவும் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய எண்ணம் உள்ளவர்களாகவும் இருக்க தான் செய்கிறாங்க. நீ வருத்தப்படாத. உனக்கு எப்போ எதை செய்யணும்னு அனைத்தையும் அறிந்த உன் சாயப்பா இப்போது உனக்கான நல்லதை நீ எதிர்பார்த்தவாறே உன் வாழ்வில் நடத்தி முடிப்பேனேன் செல்வமே. இத்தனை நாளாக நீ பட்ட கஷ்டமும் உன்னுடைய கவலைகளும் நீ வடித்த கண்ணீரும் சேர்ந்தே இப்போது உனக்கான பதிலை கொடுக்க போகுது. கஷ்டப்பட்டு காத்து கொண்டிருந்த விஷயங்களிலெல்லாம் இப்போது வெற்றி செய்தியும் சந்தோஷ செய்தியும் உனக்கு நிம்மதியை தரக்கூடிய நல்ல செய்தியும் நாளை விடியல்லையே வந்து சேரும். நீ நினச்ச காரியங்களிலெல்லாம் உனக்கு வெற்றியை கொடுத்து உன்னை காப்பாற்றுவதற்காக உன் சாயப்பா நான் வந்துட்டேன். இனி நீ எதை பற்றியும் கவலைப்படாத. நாளைக்கு உனக்கு நல்லதே நடக்கும்னு நன்மைக்கே எல்லாத்தையும் நான் செய்கிறேன்னு இப்போது தூங்கு. இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு வாழ்க்கையில் வசந்தத்தை வரவழைக்கக்கூடியதாக இருக்கும். இத்தனை நாளாக துன்பம் துயரம்னு உன் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்த நீ இப்போது அற்புதங்கள் பலவற்றை அடையப் போகிறாய். உன் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு உனக்கான நல்லதை செய்ய தயாராகிவிட்ட உன் சாயப்பா உன் வீட்டை சுத்தமாக வச்சுக்க சொல்லலை, உன் மனசை சுத்தமாக வச்சுக்க சொல்கிறேன். மனசில் தேவையில்லாத குழப்பங்களையும் கேள்விகளையும் கஷ்டங்களையும் போட்டு கலங்கிக்கிட்டே இருக்காம அத்தனையும் என் பொறுப்பில் விட்டுட்டு இப்போது நிம்மதியாக நீ தூங்கினாலே நான் சந்தோஷப்படுவேன் என் செல்லமே. உன் இல்லம் எனும் கோயிலில் குடியிருக்கணுன்றதுக்காக தான் நான் ஆசைப்படுறேன். எப்போதும் எல்லாமே நன்மைக்கேன்னு நினைக்க பழகு. உன் வாழ்வில் இருக்கும் துன்பங்கள் எல்லாம் முடிந்து இனி உனக்கான இன்பகாலம் வரும்படி அத்தனை அற்புதங்களையும் உன் வாழ்வில் நடத்தி முடிக்க தயாராக உன் சாயப்பா நானே வந்து விட்டேன் அல்லவா. நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்து காத்திருந்த அந்த வெற்றி செய்தியும் வெற்றிகரமான நல்ல விஷயமும் இப்போது உன் கைகளில் வந்து சேரப்போகுது. அதற்கான அறிகுறிகளும் அதற்கான விஷயமும் நாளை நிச்சயமாக உன் வீட்டில் நடந்தே தீரும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.